நீங்களும் ஹீலர் ஆகலாம். என்னங்க சொல்றீங்க? ஆமாங்க, நீங்களும் ஹீலர் ஆகலாம். ஹீலர்னா முதல்ல என்னன்னு தெரிஞ்சுப்போங்க. சரிங்களா? ஹீலர் அப்படின்னா, எனர்ஜி லெவல்ல மத்தவங்கள குணப்படுத்துறது. அதாங்க ஹீலர். இப்ப எனர்ஜி லெவல் அப்படின்னா என்னன்னு எல்லா பொருட்களுக்குமே ஒரு சக்தி நிலை இருக்குது. இப்ப நமக்கும் ஒரு சக்தி நிலை இருக்குது. எல்லா உயிரினங்களுக்கும் சக்தி நிலை இருக்குது. இந்த சக்தி நிலை குறைபாடு தான் நம்ம வாழ்க்கையில ப்ராப்ளமா இருக்கு. உடம்புல ப்ராப்ளமா இருக்கு. எல்லாருக்குமே பொருட்கள், உணவு பொருட்கள் எல்லாமே அவைலபிள் இருக்கு. எல்லாமே சாப்பிடுறோம். இருந்தாலும் ஏன் உடம்பு சரியில்லாம போகுது? இருந்தாலும் ஏன் மாத்திரை சாப்பிட்ட பிறகு நமக்கு அந்த உடம்பு இன்னும் கியூர் ஆக மாட்டேங்குது. ப்ராப்ளம் எங்க இருக்குன்னு பார்த்தா, இந்த வீடியோ உங்களுக்கு இப்ப பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலே, பிரபஞ்சம் உங்கள ஹீலர் ஆக்குறதுக்கு அவங்க ரெடி ஆகிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். நம்ம தான் ரெடி ஆக வேண்டும். அவங்க நமக்கு குடுத்துட்டாங்க. எனர்ஜி குடுத்துட்டாங்க. இந்த வீடியோ உங்ககிட்ட காமிச்சுட்டாங்க. அப்ப நீங்க ரெடி ஆக வேண்டியது தான். வாங்க நம்ம எல்லாருமே சேர்ந்து ஹீலிங் குடுப்போம். எல்லாருக்குமே ஹீலிங் குடுப்போம். இந்த உலகத்தையே ஒரு நல்ல விஷயமாக மாற்றுவோம். அது எல்லாமே எனர்ஜி தான். வாழ்க வளமுடன். ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர் தங்கள் அன்புடன் வரவேற்கிறது. நீங்களும் ஹீலர் ஆகலாம். என்னங்க சொல்றீங்க? ஆமாங்க, நீங்களும் ஹீலர் ஆகலாம். ஹீலர்னா முதல்ல என்னன்னு தெரிஞ்சுப்போங்க. சரிங்களா? ஹீலர் அப்படின்னா, எனர்ஜி லெவல்ல மத்தவங்கள குணப்படுத்துறது. அதாங்க ஹீலர். இப்ப எனர்ஜி லெவல் அப்படின்னா என்னன்னு கேட்கிறீங்களா? ஒருத்தருக்கும் ஒரு சக்தி நிலை இருக்குது. எல்லாருமே, எல்லா மனிதர்களுக்குமே, எல்லா உயிரினங்களுக்குமே, உயிரினங்கள் மட்டும் இல்லங்க, எல்லா பொருட்களுக்குமே ஒரு சக்தி நிலை இருக்குது. இப்ப உயிரினங்கள் மட்டும் தான் நம்ம சக்தி நிலையோட இருக்குது, உயிர் இருக்குன்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். உயிரற்ற பொருட்கள் அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் சொல்றோம் பாருங்க. அவங்களுக்கும் ஒரு சக்தி நிலை இருக்குது. ஒரு காப்பர்ல ஒரு எந்திரம் வரையிறோம். அதுக்கு மந்திரம் சொல்லி உருவேத்துறோம். உருவேத்தின பிறகு அந்த எந்திரம் வீட்ல கொண்டு வைக்கும்போது, நம்ம என்ன மந்திரம் சொன்னோமோ, எந்த விஷயத்துக்காக மந்திரம் சொன்னோமோ, அந்த விஷயத்த அப்சர்வ் பண்ணிட்டு திரும்ப நம்ம வீட்டுக்குள்ள, நம்ம கடைக்குள்ள எந்த இடத்துல வைக்கிறோமோ, அந்த இடம் ஃபுல்லா பரவக்கூடிய சக்தி நிலை அந்த எந்திரம்க்கு உண்டு. அந்த காப்பருக்கு உண்டு. அந்த மாரி எல்லா பொருட்களுக்குமே ஒரு சக்தி நிலை இருக்குது. இப்ப நமக்கும் ஒரு சக்தி நிலை இருக்குது. எல்லா உயிரினங்களுக்கும் சக்தி நிலை இருக்குது. இந்த சக்தி நிலை குறைபாடு தான் நம்ம வாழ்க்கையில ப்ராப்ளமா இருக்கு. உடம்புல ப்ராப்ளமா வருது. இப்ப இந்த ப்ராப்ளத்த சால்வ் பண்ணணும். உடம்புல வரக்கூடிய ப்ராப்ளத்த சால்வ் பண்ணா நம்ம நெறைய என்ன பண்றோம்னா, விட்டமின் ஏ, பி, சி, டி இந்த மாரி கால்சியம் டேப்லெட் இந்த மாரி ஒரு விஷயத்துக்கு போகிறோம். அப்படிலாம் உணவு முறைகளுக்குள்ள போகிறோம். இப்ப எல்லாருக்குமே பொருட்கள், உணவு பொருட்கள் எல்லாமே அவைலபிள் இருக்கு. எல்லாமே சாப்பிடுறோம். இருந்தாலும் ஏன் உடம்பு சரியில்லாம போகுது? இருந்தாலும் ஏன் மாத்திரை சாப்பிட்ட பிறகு நமக்கு அந்த உடம்பு இன்னும் கியூர் ஆக மாட்டேங்குது. ப்ராப்ளம் எங்க இருக்குன்னு பார்த்தா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சக்தி நிலையின் குறைபாடு தான் இந்த ப்ராப்ளத்த கிரியேட் பண்ணுது. சரி, சக்தி நிலை அப்படின்னா, நான் சொல்றது விட்டமின் ஏ, பி, சி, டியோ இல்ல கால்சியம், புரோட்டீன் அந்த மாரி சக்தி நிலை கிடையாது. உயிர் சக்தி நிலை. உங்களுக்கு உயிர் இருக்கா? அறிவு இருக்கான்னு கேட்டா தான் தப்பு. உயிர் இருக்கான்னு கேட்டா ஓகே. ஆமாங்க, எனக்கு இருக்குன்னு சொல்றோம். உயிர் இருக்கு அப்படின்னா, அந்த உயிர் சக்தி நம்ம உடம்பு ஒரு செல்லுக்கும் உயிர் இருக்குங்களா? நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு செல்லுக்கும் இயக்கம் இருக்குது. ஒரு செல்லுக்கும் சக்தி இருக்குது. அந்த உயிர் சக்தி, அந்த சக்திக்கு பேர் உயிர் சக்தி. அப்ப ஒரு செல்லும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அப்ப நமக்கு உயிர் இருக்கு. அந்த சக்தி இருக்குது. இருந்தாலும் நமக்கு உடம்பு சரியில்லாம போகுது. கிட்னி டேமேஜ் ஆகுது, லிவர் டேமேஜ் ஆகுது, சுகர் வருது, அது வருது, இது வருது. என்ன ப்ராப்ளம்னு கேட்டா, நம்ம விட்டமின் ஏ, பி, சி, டி அந்த மாரி போயிட்டு இருக்கோம். அந்த மாரி மட்டும் அதெல்லாம் எடுத்துக்கிறோம். இருந்தாலும் ஏன் அந்த மாரி டேமேஜ் ஆகுதுன்னு கேட்டா, அந்த செல்லுக்கு தேவையான உயிர் சக்தி முழுசா கிடைக்க மாட்டேங்குது. உண்மையா தாங்க சொல்றேன். இப்ப நம்ம உடம்புல ஒரு செல்லுக்கும் உயிர் சக்தி தேவைப்படுகிறது. அந்த ஒரு செல்லுக்கு தேவையான உயிர் சக்தி முழுசா கிடைக்கல. இப்ப உதாரணத்துக்கு ஒரு கிட்னின்னு எடுத்துப்போமே. கிட்னில ஒரு ஒரு எக்ஸாம்பிள்க்கு ஒரு உதாரணத்துக்கு 100 கோடி செல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த ஒரு கிட்னில 100 கோடி செல்லுல 50 கோடி செல்லுக்கு, 60 கோடி செல்லுக்கு உயிர் சக்தி, பிராண சக்தி கிடைக்குது. சரிங்களா? மீதி 40 கோடி செல்லுக்கு கிடைக்கல. இப்ப என்ன ஆகும் அந்த 40 கோடி செல்? மூச்சு திணறும். இப்ப ஒரு ஒரு உருவகம் பண்ணி பாருங்களேன். ஒரு கிட்னி அதுல 100 கோடி மக்கள் இருக்காங்க. அதுல கொஞ்சம் பேருக்கு மூச்சு காத்து கிடைக்குது. கொஞ்சம் பேருக்கு அந்த சக்தி கிடைக்கல அப்படின்னா, அவங்களுக்கு மூச்சு திணறுது. அடுத்த செகண்டு அந்த 40 கோடி மக்களுக்கு மூச்சு காத்து கிடைக்குது. மீதி 60 கோடி மக்களுக்கு மூச்சு காத்து கிடைக்கல. இப்ப இவங்களுக்கு நல்லாயிடுச்சுப்பா அப்படிம்பாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க? மூச்சு திணறுது அப்படிம்பாங்க. இப்படி பார்த்தா ஒரு கிட்னி முழுமையாக இயங்க வேண்டும் என்றால் 100 கோடி செல் இருந்தா 100 கோடி செல்லுக்கும் முழுமையான பிராண சக்தி, நம்ம உயிர் சக்தி போய் சேர்ந்தால் மட்டும் தான் அது முழுமையா இயங்க முடியும். கரெக்ட். இப்ப 50%, 40%, 60% டிஸ்கவுண்ட் கொடுக்கும்போது என்ன ஆகுது? கிட்னி இஷ்யூஸ் ப்ராப்ளம் கிரியேட் ஆகுது. இந்த மாரி தான் ஒவ்வொரு பார்ட் ஆஃப் த பாடியிலயும் இந்த மாரி சின்ன சின்ன ப்ராப்ளம் கிரியேட் ஆகுது. இந்த சின்ன சின்ன ப்ராப்ளம் சின்னதாக இருக்கும்போது நம்ம முழுமையான சக்தி குடுத்துட்டோம்னா சரியாகிவிடும். நம்ம முழுமையா சக்தி குடுக்காதனால அது பெரிய ப்ராப்ளமா கிரியேட் ஆயிடுது. இப்ப உடல் உறுப்புகள் செயலிழப்புனா காரணம் இதுதான். முழு சக்தி போய் சேர மாட்டேங்குது. அப்ப முழு சக்தி என்னதாங்க பண்ணணும்? நான் தான் நல்லா சாப்பிடுறேன்னு திடகாத்திரமா நல்லா சாப்பிடுறேன். நல்ல உணவு எடுத்துக்கிறேன். நல்ல எண்ணெய் சாப்பிடுறேன். பால் குடிக்கிறேன். எல்லாமே குடிக்கிறேன். எல்லாமே சாப்பிடுறேன். இருந்தாலும் என்ன ப்ராப்ளம்? உயிர் சக்தி. நாம தான் மூச்சு எடுக்கிறோமே.
நம்ம எல்லாரும் என்ன சொல்றோம், நம்ம 24 மணி நேரம் மூச்சு எடுத்துக்கிட்டு இருக்கோமே, அப்போ உயிர் சக்தி எனக்கு பிராணசக்தி உள்ள போயிட்டு தானே இருக்கு, முழுமையா போக மாட்டேங்குதே, போகுச்சுன்னா ஏன் உள்ளுக்குள்ள ப்ராப்ளம் கிரியேட் ஆக போகுது? இந்த உயிர் சக்தி நம்ம ரிசீவ் பண்றதுக்கு நிறைய டெக்னிக் இருக்கு. அந்த டெக்னிக்ல ரொம்ப முக்கியமான டெக்னிக் தான் இந்த ரேக்கி. சரிங்களா? இந்த ரேக்கியை கத்துக்கிட்டு அந்த பிராணசக்தி எப்படி ரிசீவ் பண்றது, அந்த உயிர் சக்தி எப்படி ரிசீவ் பண்றதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை ரிசீவ் பண்ணி நம்ம மற்றவங்களுக்கு அந்த சக்தி நிலையை கொடுத்து அவங்களுக்கு இருக்கிற ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுக்கு பேர் தான், அவங்களுக்கு பேர் தான் ஹீலர். புரியுதுங்களா? இப்போ அக்குபஞ்சர் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அந்த அக்குபஞ்சர் மூலியமாகவும் ஹீலிங் கொடுக்க முடியும், பிராணிக் ஹீலிங் மூலியமாகவும் ஹீலிங் கொடுக்க முடியும், ரேக்கி மூலியமாகவும் ஹீலிங் கொடுக்க முடியும். இந்த மாதிரி பல டெக்னிக் இருக்கு. நீங்களும் ஹீலர் ஆகணும்னு சொன்னோம் பார்த்தீங்களா? நம்ம பயிற்சி வகுப்பு ரேக்கிக்கு எடுத்துக்கிட்டு இருக்கோம். சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை வீக்கெண்ட் கிளாஸஸ் தாங்க. காலையில் 6 to 7 கிளாஸ் நடக்குங்க. தொடர்ந்து 6 மாதம் கிளாஸ் நடக்கும். இந்த 6 மாத கோர்ஸ் வந்து லெவல் 1, லெவல் 2, லெவல் 3, அதாவது செல்ஃப் ஹீலிங் நம்ம ஃபர்ஸ்ட் கற்றுப்போம். அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிறவங்க மற்றவங்களுக்கு எப்படி ஹீலிங் கொடுக்குறதுன்னு கற்றுப்போம். அதுக்கப்புறமா டிஸ்டன்ஸில் இருக்கிறவங்களுக்கு எப்படி ஹீலிங் கொடுக்குறது. அது எப்படிங்க டிஸ்டன்ஸில் இருக்கிற பக்கத்தில் இருக்கிறது ஹீலிங் கொடுத்தா கூட பரவாயில்ல வாங்கன்னு சொல்லி கொடுக்கலாம். அது எப்படி டிஸ்டன்ஸில் இருக்கிற ஹீலிங் கொடுக்கலாம்னு கேட்குறீங்களா? எவ்ரிதிங் நிலை தான், எவ்ரிதிங் சக்தி நிலை தான், எவ்ரிதிங் எனர்ஜி. இப்போ நம்மளால் எனர்ஜி ரிசீவ் பண்ணி அனுப்ப முடியுமா? எஸ், இதை அனுப்ப முடியும். எப்படிங்க அனுப்ப முடியும்? அதுதான் கற்றுக்க போகிறோம். நீங்கள் யூஎஸில் இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, இங்கேருந்து நம்மளால் ஹீலிங் கொடுக்க முடியுமா? முடியும். நீங்களும் ரேக்கி கற்றுக்கிட்டு மாஸ்டர் லெவலுக்கு வந்து ஹீலர் ஆகலாம். நான் இருக்கிற ப்ரொஃபஷனே வேறு. நீங்கள் சொல்கிறது ஓகே, எனக்கு பிடிச்சிருக்கு, நல்லா இருக்குது, பட் ஆனால் நான் கற்றுக்கிட்டு என்ன பண்ண போகிறேன்றீங்களா? நீங்கள் கற்றுக்கிட்டு முதல்ல நீங்கள் ஹீலிங் கொடுத்துக்கும் போது உங்களுக்கோட ப்ராப்ளம் சால்வ் ஆக ஆரம்பிக்கும். இது வந்து உடல்நிலை மட்டும் சம்மந்தப்பட்டது கிடையாதுங்க. உடல்நிலை, மனநிலை, அப்புறம் வேறு என்னெல்லாம் ப்ராப்ளம் இருக்குது, வாழ்க்கையில் என்னெல்லாம் ப்ராப்ளம் இருக்கோ எல்லாத்தையும் சால்வ் பண்ணக்கூடிய விஷயங்கள் இதுக்குள்ளே அடங்கியிருக்கு. எல்லாமே சக்தி தானே. இப்போ நான் உங்ககிட்ட ஒரு வார்த்தை பேசுனேன் அப்படின்னா அது ஒரு சக்தி. நீங்கள் அதை கேட்குறீங்க, அது உள்வாங்குறீங்க, அது ஒரு சக்தி. எவ்ரிதிங் சக்தி தான். அப்போ எல்லாத்தையும் சால்வ் பண்ண முடியுமா? எஸ், எல்லாத்தையும் சால்வ் பண்ண முடியும். எப்படி சால்வ் பண்ண முடியும்? ஒரு சிம்பிள், குறியீடுகள் மூலியமாக சால்வ் பண்ண முடியும். அது எப்படிங்க குறியீடுகள் ஒர்க் ஆகுமா? அதுதாங்க பயிற்சி வகுப்பே. அந்த குறியீடுகள்லாம் என்னது, எப்படி நம்ம அதை யூஸ் பண்ண போகிறோம், டே டு டே லைஃப்பில், சாதாரணமாக இல்லை, டே டு டே லைஃப்பில் அப்பப்போ ஆன் த கோல் எப்படி எப்படி அதை பயன்படுத்திக்க போகிறோம், எப்படி நமக்கு நாம சரி பண்ணிக்க போகிறோம், எப்படி மற்றவங்களுக்கு ஹீலிங் கொடுக்க போகிறோம், எப்படி டிஸ்டன்ஸ் ஹீலிங் கொடுக்க போகிறோம், இது எல்லாமே முழுமையாக ஆன்லைன் கிளாஸ் தான். ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸோட நம்ம கற்றுக்க போகிறோம். யூ கேன் பிகம் எ ரேக்கி மாஸ்டர். ஹீலர் ஆகிடுவீங்க. அப்போ ஹீலர் ஆன பிறகு இது மட்டும் இல்லைங்க, சூட்சமங்கள் நிறைய விஷயங்கள் இருக்குது. சரிங்களா? குருமார்கள் கூட பேசுறது, சூட்சம குரு கூட எப்படி கனெக்ட் பண்ணுறது, குருமார்கள்கிட்ட எப்படி மருந்து வாங்கி குடிக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ நம்ம கேட்குறதுக்கு இந்த இதில் ரேக்கியை பற்றி தெரியாதவங்களுக்கு இதெல்லாம் கேட்குறதுக்கு என்ன அப்படின்ற மாதிரி இருக்கும். வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். சரி, நவம்பர் 1ஆம் தேதி கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொன்னோமா? அதோட இன்ட்ரொடக்ஷன் கிளாஸ் இந்த மாதம் 28ஆம் தேதியும் 22ஆம் தேதியும் இருக்குது. இதை பற்றி டீட்டெயில் தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் வீடியோவில் வரக்கூடிய காண்டாக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள், இல்லை மெசேஜ் அனுப்புங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்கள். டீட்டெயில் உங்களுக்கு அனுப்பப்படும். நீங்கள் அதுக்கான குரூப் இருக்குது, அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த லிங்க் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணுங்கள். நீங்களும் அப்போ ரேக்கினா என்னது, ரேக்கியில் எந்தெந்த விஷயங்கள் சரி பண்ண முடியும், நம்ம கற்றுக்கிட்டால் நமக்கு என்னென்ன பலன்கள்ன்றது முழுமையாக அந்த இன்ட்ரோடக்ஷன் கிளாஸில் தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலே பிரபஞ்சம் உங்களை ஹீலர் ஆக்கிறதுக்கு அவங்க ரெடி ஆகிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். நம்ம தான் ரெடி ஆக வேண்டிய, அவங்க நமக்கு கொடுத்துட்டாங்க, எனர்ஜி கொடுத்துட்டாங்க, இந்த வீடியோ உங்ககிட்ட காமிச்சிட்டாங்க. அப்போ நீங்கள் ரெடி ஆக வேண்டியது தான். வாங்க நம்ம எல்லாருமே சேர்ந்து ஹீலிங் கொடுப்போம், எல்லாருக்குமே ஹீலிங் கொடுப்போம், இந்த உலகத்தையே ஒரு நல்ல விஷயமாக மாற்றுவோம். அது எல்லாமே எனர்ஜி தான். நம்ம சமுதாயம் மாற நம்ம மாறுவோம்னு நினச்சிட்டு இருக்கோம். நம்ம முதல்ல சரியாக மாற ஆரம்பிப்போம், நம்ம சமுதாயம் தானாக மாற ஆரம்பிக்கும். எல்லாருமே ஹீலர் ஆகி இந்த உலகத்தையும் முதல்ல நம்ம குடும்பத்தை நம்மளை சூப்பராக செழிப்பாக பார்த்துக்கலாங்க. வாங்க கற்றுக்கலாம். வாழ்க வளமுடன்.